உன்னால எங்களுக்கு எதையுமே செஞ்சு கொடுக்க முடியல. நீ எல்லாம் பெரிய மந்திர தந்திர தெரிஞ்சவன்னு வெளியில போய் தயவு செஞ்சு சொல்லிடாத. சுத்த வேஸ்ட். என் வாழ்க்கையிலேயே நான் இப்படி ஒரு நரக வேதனையை அனுபவிச்சதே இல்ல. அந்த பொம்மைய என்னால எதுவுமே செய்ய முடியல. என் நிலைமைய பார்த்து அதை தாங்க முடியாம என் புள்ள மனோ எங்க போனான்னு கூட எனக்கு தெரியல. இதோ இப்ப கூட ராணி கீழே வரலட்சுமி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு சாயங்காலம் இந்த வீட்டுல சுமங்கலி பூஜை நடக்க போகுதாம். இந்த கன்றாவி எல்லாம் என்னால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுதே தவிர என்னால எதுவும் பண்ணவும் முடியல. நீ ஒரு சாதாரண பொம்பளை, அத கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலனா நீ எல்லாம் என்ன பெரிய ஆளு? உங்கள மாதிரி நானும் அவசரப்பட்டுட்டு இருந்தா நேத்து நைட்டே உங்க வீட்டுல 3 மரணம் நடந்திருக்கும். அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். நடந்தா நடந்துட்டு போகுது. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாகணுங்கிறது தானே நம்ம நோக்கம். அத பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியதானே. நான் சொன்னேன் 3 மரணம் இந்த குடும்பத்துல இருக்கிற அவங்களுக்கு நடந்திருக்காது. என் முன்னாடியே நின்னுக்கிட்டு இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்ன திட்டிட்டு இருக்கீங்கல்ல, உங்க 3 பேருக்கு தான் நடந்திருக்கும். என்ன சொல்ற? ஆமா, நீங்க 3 பேரும் தான் பலியா இருக்கணும். ஐயோ, என்னடா இது? ஒவ்வொரு பொழுது நாம இன்னைக்கு உயிரோட இருப்போமா இல்லையாங்கிற சந்தேகத்திலேயே பயந்து பயந்தே செத்துருவோம் போல இருக்கே. அம்மா ராணி, நல்ல தடபடலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேம்மா. ஆமா, நைவேத்தியம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? பாட்டி, விரதத்தோட நானே என் கையால பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் குடுக்கணும்னு சமைச்சு வச்சிருக்கேன். ஓ அப்படியா, ரொம்ப நல்லதுமா. சரி தர்ஷினி, நம்ம எல்லாரும் அம்மனுக்கு படைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். சரி போ. வாங்க போய் எடுத்துட்டு வந்துடலாம். சித்தார்த், தாத்தா, பூஜைக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. இதோ ஆரம்பிக்க வேண்டியதுதான். சரி. என்னம்மா, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே. மெதுவா. தமன்னா, எல்லாரும் பூஜையில இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அந்த ராணியோட தாலி எங்க இருக்குன்னு தேடலாம். வாங்க. சரி. சரிங்க. கபோர்ட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா எங்கேயும் அந்த தாலிய காணுமே. அக்கா, அங்கேயும் நல்ல சல்லடை போட்டு பார்த்துட்டேன்க்கா, எங்கேயுமே காணும்க்கா. நானும் டிரா ஃபுல்லா பார்த்துட்டு எங்கேயுமே அது காணோம். அத்தை எங்க வச்சு தொலைச்சிருப்பா? ஆமா, நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது என்னோட மோதிரம் தொலைஞ்சு போச்சு. அததான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம். உன்னோட மோதிரம் எப்படி இங்க வந்துச்சு? தெரியாம இங்க எங்கேயாவது மிஸ் பண்ணிருக்கலாம்ல, அதுக்கு தான் தேடலான்னு வந்தோம். நீ எதுக்கு திருப்பி கேள்வி கேக்குற? நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க. நீங்க 3 பேரும் எதுக்காக இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஓம் க்ரீம் க்ரீம். ஐயோ, ஐயோ,
இதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? ஒரு தேனிய வச்சு எங்களை உன்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அக்கா பாத்தீங்களா, தேனி நம்மள எதுவுமே பண்ணல. இந்த டெடி பேர் மந்திர சக்தியால தேனிய வர வச்சதும் நம்மள கூட்டத்துக்காக தான் இது வர வச்சதுன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன்க்கா. நீங்க எதுக்கு தான் தம்பி பயப்படல? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அம்மா ராணி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குதுமா. என்ன விஷயமா அது? தன்னோட உடலை வருத்தி கடுமையா யாரும் இப்படி ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. ஆனா ராணி இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக இப்படி ஒரு கடுமையான விஷயத்த செய்ய போறா. ராணி, இதுல நீ ரொம்ப உறுதியா இருக்கியாமா? இந்த குடும்பத்துக்கோசரமும் என் வயித்துக்குள்ளார வளர்ற பாப்பாக்கோசரமும் என்னோட தாடிகாரனுக்கோசரமும் நான் இந்த வேண்டுதலை முழு மனசோட செய்ய போறேன். அம்மா ராணி, இங்க வாமா. ஆ. நீ போய் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு வை. சரிங்க.